ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இப்படி ஒரு சிம்பிளான முறையில் ஒரு மைக் ஒன்று செய்கிறது ஃப்ரீ காஸ்ட் ₹1 செலவு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்க லைக் ஷேர் பண்ணிட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் பப்ளு. இது தேவையானது வீட்டில் ஹெட்செட் லெவலில் மைக் ஒன்று தேவைப்படும். மைக்கு இருக்கும். அதே மாதிரி ஒயர் நிறைய தேவைப்படும். அதே மாதிரி ஹெட்ஃபோன் பின்னு தேவைப்படும். அதுதான் மெயினு. அதே மாதிரி அதே ஹெட்செட்லேயும் ஹெட்ஃபோன் பின் இருக்கும், அதை எடுத்துக்கங்க. அதில் ஒரு 4 பின் இருக்கும். என்னென்ன பின்னுனா, ஃபஸ்ட்டு மைக்கு, செகண்டு காமனு, தேர்டு வந்து லெஃப்ட்டு, ஃபோர்த்து ரைட்டு. ஃபஸ்ட்டு 2 தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு நல்லா சால்ட்ரிங் வச்சுக்கோங்க. ஒயர் எடுத்துக்கிறேன். இதோட சேர்த்து நான் அட்டாச் பண்ணி சால்ட்ரிங் லெட்டோட முன்னாடி கேப்பு அதை அதுக்குள்ளேயே போட்டு இன்சர்ட் பண்ணிட்டேன், ஆடாத மாதிரி. அதே க்ளூ நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த மைக்கு கைஸ். இதுதான் இருக்கும். இந்த மைக்குக்கும் நம்ம சால்ட்ரிங் கொடுத்துக்கலாம். இந்த ஒயர் வந்து நம்ம ஹீட் பண்ணி அந்த இடத்துல ஃபயர் கொடுத்து தான் அந்த ஒயர் சால்ட்ரு வைக்க முடியும். ஃபஸ்ட் ஒயர் சால்ட்ரு வச்சுக்கலாம். இரண்டாவது ஒயர் அதே மாதிரி ஹீட் பண்ணி இந்த இது எடுத்தோன்னா அதையும் ஒரு சால்ட்ரு வச்சுக்கலாம். இப்போ 2 ஒயர் சால்ட்ரு வச்சாச்சு. இப்போது கரெக்டாகவே இருக்குது. இப்போ அதே மாதிரி அந்த லெட்டோடது நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹோல் மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் சால்ட்ரிங்லேயே வச்சு. இந்த மைக்கு இப்போ உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே போட்டோடனே அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் மைக்கு. இப்போ மைக்கு நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிட்டுச்சு. ரொம்ப போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ கன்னை போட்டு இது நல்லாவே க்ளூ கன்னை போட்டு அப்ளை பண்ணி 2க்கும் நான் க்ளூ கன் போட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் ஆகலின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒயர் மாற்றிட்டேன். ஒரே லென்த் ஒயராக இருந்தனால 2 ஒயர் ஃபிக்ஸ் பண்ணோடனே வேறு ஒயர் மாற்றிட்டேன். உங்கள்கிட்ட காட்டன் பஞ்சு வேணும். காட்டன் பஞ்சுன்னா அந்த விளக்கேற்றுவாங்கள திரி அதில் இருக்கும். விளக்கேற்றவங்க அந்த திரியை எடுத்துக்குவேன். அப்புறம் காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கங்க. காட்டன் பஞ்சு உள்ளே வச்சு அதுக்கு மேலே துணியை வச்சு அந்த மாதிரி கட்டிக்கிங்க. இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்துடலாம். பிளாக் கலர் பெயிண்ட் கொடுத்தாச்சுப்போம். என் மேலே ஒரு ஒயர் மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். நம்ம டெஸ்ட் பண்ண நேரம் வந்துருச்சு. டெஸ்ட் பண்ணலாமா கைஸ்? இப்போ தட்ட அந்த இடத்துல பாருங்கள், ஏற்றமாக இறக்கமாக வரட்டுக்கு பாருங்கள். இப்போ மைக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. இது ஒரு ஆடியோவாக கேளுங்க. இப்போ ஆடியோ கேளுங்க. நல்லாவே மைக் ஒர்க் ஆகுது. இதோட வீடியோ முடியுது. பை பை, see you.